அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். பிசினஸ் பண்றீங்க, உங்க பிசினஸ் எத்தனை பேர் அதை போய்கிட்டீங்க, மறைச்சா நீங்க தள்ளி உட்காருங்க, வீடியோ எடுத்துக்கோங்க, நீங்க மாற்றி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஆன்சர் நான் எப்படி சொல்றேன், உங்களுக்கு இருக்காங்க, உங்க பாடி கீப் பண்ண எப்படி நான் சொல்றேன், டெக்னிக், அந்த டெக்னிக் தான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். கத்துக்கணுமா, உட்காரு, நீங்களே கத்துக்கிட்டு, நீங்களே கண்டுபிடிச்சு, நீங்களே சொல்யூஷன் கொடுக்கணும். நோய் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா சார், இந்த மார்க்கெட் இப்ப இருக்கிற தாக்கல எல்லாம் கொண்டு போய் உடம்பவே தாக்கத்தை கொடுத்துருக்கீங்க. என்ன பாடுவா, நீ எவ்வளவு எனக்கு சுகர் ஹையா இருக்கு, சுகர் ஹையா இருக்கு, அது மருந்து கொடு. ஆனா சொல்லி கொடுக்கலாம், இட்லி எப்ப சொல்லி கொடுக்கலாம், இட்லி சாப்பிடணும் சொல்லுறான், நீ நல்லா சாப்பிடு, பால் சாப்பிடு, அப்படி எப்படி சுகர் வருது? அவ்வளவுதான், என்ன பொருள் சொல்லி கொடுக்குறாங்க அந்த ப்ராப்ளம் நான் பேசிக்கிறது இதுதான். இப்போ நீங்கள் சாப்பாடு மாத்திரம் வேணா உங்களுக்கு பிரச்சனை. ஓகே மேடம், உங்க ஓரங்க சரி, அப்போ ஓரங்க விடுமா அமைச்சு கொடுக்க அப்புறம் புதிய பிளான் கிடைக்கும் உங்களுக்கு. சரி, உட்காரு மேடம், இங்கே வாங்க மேடம், வாங்க. ஐயோ, ஐயோ, கை கொடுக்காத, வாங்க. அப்படியே உங்க பேர் ஏற முடியாது, நீங்க ஏற முடியாது, ஏற முடியாது, ஊட்டி வரைக்கும் வைக்கிறேன். சில பேர் முடிச்சு ஏறுவாங்க. மேடம், அப்படிங்க. ஹலோ, பாத்தீங்களா, இந்த ரூம் வந்து ரொம்ப எக்கோ, பேசுற சவுண்ட் இருக்கும். மேடம், உங்க பேர் என்ன மேடம்? சித்ரா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஏன் அப்படியே வரீங்க? சரி, நல்லா நினைப்பு திருப்பூர் காலம் தானீங்க, அழுதுங்க. ஏன் மேடம் அழுதுங்க? இப்படி அழுதுங்க? சந்தோஷம் இருக்கு. எந்த கை தூக்க பண்ண வேண்டாம், தூக்குங்க. தூக்க முடியாது, அழுத்தா. சரி, 24 hours கப்பல் எப்படி மேடம்? 24 மணி நேரம் சொல்லுங்க மேடம். 24 hours கை இருக்கு. இப்ப மேடம் 90% குணமாயிடுச்சு. உங்களுக்கு 10% என்னுடைய உடம்பு ரீதியில பிரச்சனைகள் இருக்குது, சுகர், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா அது சரியாயிடும். மேடம், மேடம், டெஸ்ட் பண்ண போறேன்.
ஏதோ ஒரு ஞாபகம் இருக்கு, இதை போட்டு பண்ணா என்ன மேடம் ஒன்றும் பண்ணல, சும்மா தான் கை வைக்கிற கை கொடுக்கு. சரி கை பண்ண நீங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன மேடம்? ஏன் பண்ணாங்க? வெரி குட். ஏதோ மேடம் அந்த கிளாஸை சேர்ந்து ஒரு நல்ல பழக்கம் கற்றுக்கிறீங்க. என்ன கற்றுக்கா? வெள்ளரிக்காயும் ஐயா பழம் தொடக்க என்னன்னு பார்ப்போம். போடுங்க என்ன மேடம்? நீங்க சாப்பிடுறது அவங்களாம் தான். நீங்க சாப்பிடுறது மேடம் உங்க உடம்பு ஒத்து வருது. இங்க வந்து மேடம் இது உங்களுக்கு ஒத்து வருது. நீங்க இதெல்லாம் சாப்பிடுங்க, சுகர் இறங்காது. கூட தான் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? மேடம் உபயோகப்படுங்க உபயோகப்படுங்க வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் போட்டாங்க வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் திருப்பூர் கிளாஸ் வந்துட்டு தெரிஞ்சுட்டீங்க. மாதத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு மேடம். மாதத்துக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் தெரிஞ்சு எது சாப்பிடணும் எது சாப்பிடுறது உடல் அதை நீங்க திங்க் பண்ணி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வைக்கலாம். மேலே இதை பிடிங்க பிடிங்க இதை பிடிங்க பிடிங்க தூக்குங்க பிடிங்க. ஹலோ ஹலோ சரி குட். இப்போ மேடம் இட்லி இட்லிக்கு மேலே என்ன பிடிங்க? ரெண்டு பிடிங்க ரெண்டு பிடிங்க ரெண்டு பிடிங்க மேடம் பிடிங்க மேடம் எடுப்போம் பிடிங்க சார். இப்போ சாப்பிட தெரியாம சாப்பிடுறீங்க. ஆனால் சுகரு சுகரு சுகர் சொல்லிருக்கீங்க. இப்போ மாற போறீங்க இப்போ மாற போறீங்க. சுகர்னா இட்லி சாப்பிடக்கூடாது, தோசை சாப்பிடக்கூடாது, ஒன்றுமே சாப்பிடக்கூடாது, சோறே வாயில வைக்கக்கூடாது. அந்த சுகர் வரைய தெரியும். கப்பாயிட்டு பொங்கல் இட்லி பூரி பார்ப்போம். சுகர் மேடம் நீங்க சாப்பிட பிஸ்கட் போடுறீங்க, சுகர் தான் ஏறும். எப்படி கண்டுபிடிக்க போறீங்க மேடம்? போய் ஏ மாதிரி பண்ணுங்க மேடம். நான் குடிக்கும் போது தான் கண்டுபிடுவேன். 20 hours அதான் பண்ணி வரலாம் அப்படி அவங்க சொல்றேன். தேங்க்யூ. இந்த மாதிரி சார் நீங்க மாற வரைக்கும் உங்க உடல் வந்து ஒத்து வந்து நீங்க தான் மாறணும். மாறினா நல்லா வரும். சார் பின்னாடி உங்களுக்கு கேக்குதுங்களா இல்லைங்களா? கேட்கலீங்களா? எக்கோவா கேட்கலீங்களா? எக்கோ வருங்களா? சார் இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் நகர்த்திடுங்க சார் ப்ளீஸ். ஹலோ
சாப்பாடு சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப சுத்திருக்கேன். இன்னைக்கு ஒண்டிதான் சார் இட்லியை ஒழுங்காக இட்லியை சாப்பிடுங்க. இட்லி சார் வெஜிடபிள் இட்லி. அந்த இட்லியில கேரட்டு, என்ன மேடம், ஆனியன்ஸ் என்னெல்லாம் போட்டுருங்க. அது ஓகே. நான் என்ன சொல்றேன், அதே இட்லியில மேடம் ஒரு 80% மரக்கரை போடணும். எத்தனை பர்சன்ட் மேடம்? ஒரு 80%, 20% இட்லியோட மாவு. ஆமாம், இந்த மாதிரி ஆரம்பிங்க. ஒரு 4 இட்லி சாப்பிடுங்க. நான் உடம்பு யாருக்கு சுகர் இருக்கு? வாங்க சார், அது இருக்கு. ஹலோ, குறையுது சார். எனக்கு 2 கை தேவைப்படுது பேசுறதுக்கு. என்ன பிரச்சனை சார்? உங்களுக்கு சுகர் என்ன நம்பர் சார்? முன்னுக்கு வாங்க சார். சார் நீங்க இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு பிடிப்பேன். கோச்சிக்காதீங்க. நோ டச் மேடம். சார் நோ டச். வி டோன்ட் டச் எனிபடி. இந்த மாதிரி இருப்பேன் வாங்க, இந்த மாதிரி இருப்பேன் பின்னால வாங்க, அப்புறம் முன்னுக்கு போக சொல்லுவேன். அதே மாதிரி நாளைக்கே செய்ய மாட்டேன். நாளைக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க மொத்த வாடி வந்து கஷ்டமா இருக்கு பிடிக்காது. நோ டச். வி டோன்ட் டச் எனிபடி. சார் ஹலோ, புரியுதா? வெரி குட். இப்போ என்ன பண்ண போறோம் சார், நம்ம வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எது உடம்பு நல்லதுன்னு, எது உடம்பு நல்லது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்ம உடல்ல வந்து ஒரு 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 சீக்கிரம் நம்ம போடணும். The body tells you what is good for me and what is not good for me. அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் சார் சேம்பர் இருக்கு. நம்ம அதை கேட்கவும் உங்க மைண்டை கேட்கக்கூடாது. என்ன சார்? மைண்டு எல்லாம் தின்னு சொல்லுவோம். எல்லாம் தின்னு பசியா தின்னு. அது பசிக்குது சார், நான் வெளியே போறேன். என்ன கிடைக்குது? என்ன கிடைக்க போகுது? இட்லி கடை, ஒரு பொங்கல், ஒரு பூரி, அதான் கிடைக்குது. அதான் கிடைக்குது. ஆனா கொஞ்சம் சாப்பிடணும் திங்க் பண்ணணும். We never think that I must eat something else. Look, the mind says இதான் கிடைக்குது, இதான் சாப்பிடணும். பட் அந்த லேடி சார் கிளாஸ் வந்த பிறகு சார் அவங்க என்ன பண்றாங்க சார், ஷீஸ் நாட் காட் வெளியே அதுவும் சாப்பிட்றாங்க. இட் இஸ் லோ கேலரி ஃபுட். பட் சார் லோ கேலரி ஃபுட் அண்ட் யூ மஸ்ட் ஈட் திஸ். பசி சாப்பிடக்கூடாது. நீ பூரி சாப்பிடுறீங்க, நல்லா புரிச்சு கொண்டு வரும். அப்படியே உப்பிருங்க. என்ன மேடம் அது? எண்ணெய் என்ன மேடம்? என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? பூரி கூட உருளைக்கிழங்கு, கார்போஹைட்ரேட். என்ன உணவு போட்டீங்க? நல்லா ருசியா இருக்கு சார். ருசியா இருக்கு. நல்லா 2 பூரி பண்ணலாம். நல்லா பயிர் கம்முன்னு. ஆமா இல்லையா? உங்க மைண்ட் சொல்லுது. ஆனா உங்க பாடிக்கு ஒத்துக்க முடியுமா? அதை செக் பண்ணி பார்க்க கேட்கறீங்க. வரக்கூடிய நீங்க படம் கொடுக்குறீங்க. நான் நவுறேன். வாங்க சார். It's very important and share this with everybody. Every Indian sir, especially in South India, is eating the wrong food. சண்டைக்கு வராதீங்க சார். சண்டைக்கு வராதீங்க. ஏமா நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. மூட்டு வலி, சுகர் இஸ் வெரி ஹை, பாடி ஃபுல்லா வலி. நீங்க suffering nothing. Now how to stop this? How? இது நீங்க பண்ணணும். எது சாப்பிடக்கூடாதுன்னு மொத்த அதை ஆரம்பிங்க. Tamil food is full of carbohydrate, especially if you are a vegetarian. Yes. Especially if you are a vegetarian. Sir, non-vegetarian na ஒரு கோழி போட்டு பாதி கோழி விட்டு போயிடும். அந்த கோழியில் வந்து ஃபேட்டே கொஞ்சம் இதாக not enough. But because you eat carbohydrate, the rice and all of these things are rice based. Okay? என்ன பண்ணுறது சார்? I'm going to ask you something. I'm going to ask your body if you can eat this. That's your body, not your mind. Mind சொல்லி இட்லி போட்டு நல்லா சாப்பிடுறது
சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு தண்ணி அதை போட்டு 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 ஒரு மார்க்கெட் போட்டு அது என்ன பேசுறது price exactly coconut sir coconut oil is more healthy than banana do you know that coconut oil is much better than all the other but proof பண்ணிருக்கா வெள்ளக்கரை proof பண்ணிருக்கா எத்தனை வெள்ளக்கரை போறலாம் போற போட்டு நல்லா போட்டு போயிட்டா என்ன அவங்க என்ன விக்க பார்க்கறாங்க soybean oil என்னமோ விக்கிறாங்க பட் coconut is the best part okay now I can pause it you know what is it correct sir close the left hand put here இது சார் எல்லாரும் வரும்போது எல்லாமே டெஸ்ட் பண்ணுறது இந்த இடம் தான் இங்கே இல்லை இங்கே இருக்கு சார் முடிங்க சார் முடிங்க சார் இங்கே இல்லை இங்கே இந்த இடம் ரைட் ஹேண்ட் சார் ரைட் ஹேண்ட் எப்படி சார் அப் ஸ்டாப் மீ வெரி குட் வெரி ஸ்ட்ராங் மேன் ஓகே சார் I'm putting force and I'm pushing. Okay, good. Right. Now taking one idli per day. Hold. Okay. Put it. Okay. I'm pushing now. Okay. Sir. அதுக்குள்ள சண்டை போட்டு கேட்கிறேன். இருக்கு சார். இருக்கு சார். இருக்கு சார். இப்ப பிடிக்க சார். இப்ப பிடிக்க சார். என்ன சார் ஆச்சு? முடியல. ஏன் முடியல? இந்த உடல் இந்த சாப்பாடை ஒத்துக்கலை அவ்வளவுதான். யார் ஒத்துக்கல? இவனுக்கு ஒத்துக்கல. உங்களுக்கு ஒத்துக்கும் நீ 4 இட்லி சாப்பிடுங்க சார். போடுங்க. நல்லா பிடிங்க சார். நல்லா பிடிங்க. See, I'm just pushing like this sir. இப்போ என்ன பண்ண போறோம் சார்? இதுல எவ்வளவு ஒத்துக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு ஒத்துக்குது நான் பிரிச்சு சார் என்ன பண்ணணும் சார் இலை இருக்கு சார் இதை வந்து பாதி இப்ப நான் மூட போறேன் பிடிங்க சார் பிடிங்க இங்க பிடிங்க சார் இதோ ஒத்துக்கல இந்த பாதியில அவன் சாப்பிட முடியாது சொல்லுங்க சார் என்ன பண்ணுங்க இதை வந்து கால்வாசி ஆக்கப்படும் இது ஒரு பாதி கால்வாசி இப்ப பிடிக்க பார்ப்போம் சார் பார்ப்போம் பிடிங்க சார் பிடிங்க சார் இது ஓகே இதான் நீங்க சாப்பிட்டு பிடிக்குமா சார் எவ்வளோ கால் பாசி இட்லி வைப்பானா அவனுக்கு 2 இட்லி 3 இட்லி கேட்பீங்க பத்தல வயிறு கஷ்டப்படு அவ்வளோதான் அந்த அந்த காவல் என்ன சார் நம்மளாம் என்ன பண்ணுறது எந்த மருந்துக்கோ அதை தேடணும் இந்த ஆயுர்வேதா ஹோமியோபதி எல்லாமே தேடிப்போம் ஆனால் நம்ம உள்ளேயே ஒரு ஆசை யாருக்கும் தெரியாது சொல்யூஷன் இஸ் இன்சைட் அவர் பாடி body cannot take எதுக்கும் காரணம் நம்ம அவ்வளோ சாப்பிட்டு சார் அந்த பேக்கேஜ் வேலை செய்ய முடியாமல் போச்சு இவ்வளோதான் தன்மை வேலை தன்மை இருக்குது அது சொல்லுது கேட்க மாட்டோம் திருப்பி 25 வயசு வந்து சாப்பிடுவோம் சார் பிடிக்க சார் மைண்டு இட்லி போட தான் பசிக்கிறோம் இட்லி தான் பேஸ்ட் பிடிக்க சார் see you see now you tell me sir you tell me that's all you can பிள்ளை கேளுங்க பிள்ளை கேட்கறாங்க மேடம் புரியா போயிட்டேன் பிள்ளை கேட்டா நீங்க தான் வேற யாரும் பிள்ளை கேட்கறாங்க யாரும் பிள்ளை கேட்கறீங்க மேடம் யாரும் கேட்கறீங்களா கிளாஸ் வந்தாங்க அவங்க கண்டுபிடிச்சி அவங்க பிள்ளை கேட்க சாப்பிடுறாங்க அதான் டிஃபரன்ஸ் வராட்டி நீங்க டீச்சிங் வந்துருப்பீங்க கிளாஸ் வராட்டி மேடம் ஆமா ஹிந்தி போட்டு பார்க்க அவங்க கிளாஸ் பத்தி அவங்களுக்கு
பேர் போடலாம், என்ன வேணுமோ சொல்லலாம். இது சுகர். செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு சார் மேடம் எடுங்க மேடம், பிடிங்க சார். எஸ் எஸ் மாறி சார், நம்ம தான் மாறணும். இதுவே பசியார ஒரு வெள்ளை இருக்காரு, ஒரு கொய்யா zero rice for you. Zero rice. So you must find a different way of doing it. இதே வாழ்ற பாதி பண்றேன், பாதி வாழ்ற இதே வாழ்ற நான் பாதி கொடுப்பேன். அப்போ சார் no banana. Follow the rules. இந்த ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணதா பாடி ஒத்து குறைச்சி சுகரை குறைக்கும். என்ன சாப்பிடலாம், டக்குன்னு போட்டுக்கலாம். என்ன பண்ணலாம் சார்? இன்சுலின். மேடம் பாருங்க பாருங்க, இப்பதான் நினைப்பு வந்துச்சு அதை பத்தி. இப்பதான் நினைப்பு இருக்கு. முடியாது ஆப்படம். என்ன சார், என்னது சுகர்? கத்தி 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 எடுங்க சார். அதுல நம்ம என்ன பண்ணுவோம், இனிப்பான மாங்காய் தரும். என்ன மேடம், ஸ்வீட் அந்த மாதிரி போட்டு போட்டு எவ்வளவு சுகர் நீங்க போட்டுக்கிறீங்க. என்ன பண்ண போறோம் சார், நம்ம பார்ப்போம். சரி சார் அப்படிங்க இதுதான் சார். நோ மேங்கோ, நோ பனானா until your sugar level comes down. The natural way. நீங்க மருந்து சாப்பிடுங்க. மருந்து 200 கிலோ கொண்டு வரும் சார். நீங்க மருந்து சாப்பிட்டு நீட்டி கூட குறைய போதா? குறையாது சார். No way. Murder is not a solution. Murder is just a way to help you to manage it. But if you keep on doing this, எந்த மருந்துல வேலை செய்யாது சார். நீங்க கண்டுபிடிக்கணும். Medicine cannot work if you don't change your own lifestyle. Yes sir. Good okay. Thank you very much. இருங்க வாங்க மேடம். இந்த அம்மா திருப்பூர் கிளாஸ் வந்தாங்க. கிளாஸ் வந்தாங்க. அவங்க முக்கியமான ஜாமா கொடுத்து காமிச்சாங்க. என்ன பண்ண காமிச்சீங்க? வீட்டுல ஊசி கொண்டாந்தாங்க. ஊசி வந்தீங்களா? ஊசியோட வந்தாங்க. ஒரு நாள் எத்தனை ஊசி போடுங்க மேடம்? 2 தடவை. எத்தனை பாயிண்ட் மேடம்? காலை 25, நைட் 25. ஒரு நாளைக்கு 30. அம்மாக்கு ஆனா விட்டாங்களா, சாப்பிட விட்டாங்களா சார்? ஒன்னும் இல்ல, ஒன்னும் மாறல. நீங்க மாற வரைக்கும் சார் ஒன்னும் மாற போறதில்ல. நீங்க தான் மாறணும். You must change. No, don't look outside for help. Look inside you. சரி மேடம், ஒரு நாளைக்கு 50 பாயிண்ட். ஓகே, எவ்வளவு பைசா? ₹250 ஒரு நாளைக்கு. ஒரு நாள் முடிகிற வரைக்கும் ஒரு வாரம். ஒரு வாரத்துக்கு ₹250. ஒரு மாசத்துக்கு ₹1000. எத்தனை பேரால முடியும்? ₹1000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மாசத்துக்கு எத்தனை பேரால முடியும் மேடம்? கேரண்டி முடியுமா? முடியாது. சரி, யாருக்கு விவசாயம்? யாரு விவசாயம் பண்றது? அதுக்கு இருக்காங்களா? வாங்க சார், வாங்க வாங்க சார். விவசாயம் சார் நீங்களே பண்ணீங்களா 10 பேர் வச்சு மேய்க்கிறீங்களா? டிஃபரன்ஸ் இருக்கு சார். அண்ணே நீங்களே பண்றீங்களா 10 பேர் மேய்க்கிறீங்களா? நீங்க பண்ணா 10 பேர் மேய்க்கிறதுக்கும் சொந்தமா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சார். இருக்கா இல்லையா டிஃபரன்ஸ்? எஸ். 10 பேருக்கு மேய்ச்சிக்கலாம் மேடம். மூவில கப்பல உட்காந்து சாப்பாடு அது வேற. விவசாயம் சொந்த செய்யறாரு. விவசாயம் சார் என்ன விவசாயம் பண்றீங்க?
பேர் போடுவார். நீங்களே பண்ணுறீங்க சார், நீங்களே போடுங்க சார், நீங்களே போடுங்க சார். வெரி குட் மேம். ஓகே, கை கொடுங்க சார், கொடுங்க. அது கை போடுங்க சார். கை கொடுங்க, கொடுங்க சார். டிப்பாட் டிப்பாட் ஸ்டாப் பண்ணி நல்லா பிடிங்க சார், நல்லா பிடிங்க. வெரி குட் சார். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், அவங்க ஒரு கால் கொடுக்குறாரு. பிடிங்க சார், சார் நிக்கிறாரு. இவரு நிக்கிறாரு, கம்பீரமா நிக்கிறீங்க. விவசாயி வேலை செய்யற, உழைக்கிற, அந்த பவுண்டிங் பண்றாரு, நடக்கிறாரு. நீங்களா மேடம் அம்மி கூட பிடிச்சிக்க மாட்டேங்கிறா. அம்மியாவது ஒரு அம்மி பிடிக்கலாம் மேடம். எப்ப கடைசி அம்மி வந்து வீட்டுல இருக்காங்க, அம்மி இருக்காங்க வீட்டுல அவன்தான். அது கூட இல்லாம சார் வெளியே போயிட்டு அந்த தோசை வாங்கி பண்ண வீட்டுக்கு அந்த மாதிரி ஆச்சு. வேலை கலர் வேலை அப்படி வாங்கி கொடுத்து அப்படியே போட்டு சார் ஆமா இல்லை சார் அந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. அந்த காலத்துல ஆட்டுக்கல், உரல், அம்மி சுத்துறது, கைக்கெல்லாம் மேல இருக்கிற இந்த கைக்கெல்லாம் மேல அப்படி கொழுப்பு இங்க வரைக்கும் கீழே கொழுப்பு வரும். நம்ம மாமிஸ் அப்படியே வரும். சாப்பிட்டு சாப்பிட்டு சார் அந்த ரைஸ், அந்த இட்லி, அந்த பொங்கல் எல்லாமே கொழுப்பா மாறிடும். விவசாயம் பண்றது சார் பாக்க பிடிங்க சார், பாக்க பிடிங்க, அது பாக்க பிடிங்க, பிடிங்க எங்க பிடிக்கும் மேல பிடிங்க, பிடிங்க சார். குட், இது பிடிங்க சார், இதே பிடிச்சிருக்கு சார், பிடிங்க சார், பிடிங்க சார். குட், எப்படி முடியும்? கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம்னா முடியும், உங்களால முடியாது சார். சார் இன்னொன்னு முக்கியமானது, இந்த ஊர்ல வந்து இது விற்கிறாங்க, பேரிச்சப்பழம். ஃபுல்லா பேரிச்சப்பழம். என்ன பண்ணுது இது? சுகர். நீங்க பேரை மாத்திக்கலாம். ஆறாப்புக்கு வருது, நல்லா என்னது டெசர்ட் வளையுது, நல்லா சத்து கொடுது, அயன் கொடுது, அப்படி நீங்க சொல்லிருக்கீங்க. ஓகே ஃபைன், என்ன சொல்ல நீங்க வாங்கய்யா, ஒண்ணு மட்டும் எடுக்குங்க, மூடுங்க, கை கொடுக்குங்க, நீங்க வாங்கய்யா, எல்லாத்தையும் கொடுங்க, நீங்க பிடிங்க, தூக்குங்க, ஐயா சாப்பிடுங்க, உழைக்கிறாரு. அந்த சாப்பாடு வேலை இருக்கு. எல்லாரும் ரொம்ப பேருக்குன்னா அந்த சாப்பிட வேலை இல்லாம மெனக்கட்டு சாப்பிட்டு 2 இட்லி 2-3 இட்லி இன்னும் 2 எடுத்துக்குப்பா, இன்னும் 2 எடுத்துக்குப்பான தொந்தரவு பண்ணுவாங்க. இதை முதல்ல நிப்பாட்டு, தொந்தரவு பண்ண வேலை நிப்பாட்டு. தொந்தரவு பண்ண நிப்பாட்டினா அவன் இஷ்டப்படி சாப்பிட்டோம், அவன் தான் இன்னும் எடுத்துக்குப்பா, இன்னும் சோறு போட்டுக்குப்பா, சோறு போட்டுக்குன்னா எதாவது பிரச்சனை நீங்க சாப்பிடுங்க. அவர் கேட்பது கூலி தான் சாப்பாடு. வாங்க சார், தெரியுங்க சார், உங்களுக்கு சுகர், சுகர் வந்த பிறகு என்ன சாப்பிடுவீங்க சார்? பத்திரம். அப்பதான் வந்து அந்த ராகி இதுதான் சாப்பிடுவீங்க. கேழ்வரகு கூழு தான் இனிமே வீட்டில் அப்பாவுக்கு வந்து தனியாக ஒரு சாப்பாடு போடுவாங்க சார். நான் என்ன சொல்றேன், அதை 30 வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். 6 நாள் டயபெட்டிக் வந்த பிறகு நான் ஆரம்பிக்காதீங்க, இப்பயே ஆரம்பிச்சிருக்கேன். நான் சாப்பாடை மாற்றணும். ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி கேள்வி வீட்டில் கேள்வி என்னது கேழ்வரகு, கம்பு நல்லா இருங்க. பேருக்கு மேடம் சமையல் கேள்வி பண்ணுவோம். கூழு ஆடி மாசம் கூழு குடிக்காதீங்க, அதோட குடிக்க ஆரம்பிங்க. ஆடி மாசம் அங்கங்க கூழ் ஆத்தா டைட் பண்ணுவோம் சார். ஆத்தா கூழ் தான் பண்ணுவாங்க சார். ஆத்தாக்கு கோச்சுக்காதீங்க மேடம். ஆத்தா கூழ், ஆத்தா டைட் பண்ணுறாங்க. ஆத்தாக்க ஆடி மாசம் ஆத்தா கூழ் தான் பண்ணுவாங்க. இங்கே இல்லை சார். அதெல்லாம் ஸ்டார்ட் டே
இந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு 3 மணிக்கு கூழ் கூப்பிட்டீங்க. அப்புறம் அப்படி வேணுமா நான் சொல்லுவேன் எப்படி கூழ் குடி சார், சூப்பராக கூழ் செய்வேன் சார். புரிதானே? டிஃப்ரென்ஸ் இருக்கு சார். என்ன வயசு உங்களுக்கு? 50. நீங்க சார் 59. டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா சார் என்ன வேலை செய்யறாங்க, பசுக்கு சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிட. நீங்க வந்து பசுக்காமே சாப்பிடுவீங்க. அப்படி போனாவே டீ குடிப்போம் சார். டீ குடிப்போம். ஒரு டீ குடிச்சா சும்மா போய் வடையை போடு, ஒரு பிஸ்கெட்டை போடு, அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். கை வந்து எல்லாம் வச்சிருக்காங்க, அது வந்துச்சு. இதுதான் வாழ்க்கை. நல்லா கேட்டுங்க. எப்பயாச்சும் ஆசை சொல்லிட்டாங்க குக்கல குடிச்சதுல இப்ப காலத்து பிள்ளைங்க சார் பாட்டு 2-3 குடிங்க. என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? இந்த டைம் சார் நீங்க 59 வயசு சார், அவங்க 30 வயசுல ஆரம்பிச்சு எந்த சார் இந்த வேலை செய்யல, சும்மா போனை பார்த்துக்கிட்டு கேம் விளையாடுறீங்க. ஆனா சாப்பாடு ஃபுல் சாப்பாடு வீட்டாலேருந்து அது சேர்ந்து ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. உண்மையான சார் வீட்டில் இப்படி தொண்டாலே சாக்லேட் சார், தொண்டாலே சாக்லேட். நீங்களே ஃபோக்கஸ் லைட் எரியாது போல. எரியல லைட் எரியல. ஓகே மேடம், இந்த மேடம் சொன்ன மாதிரி செய்யுங்க மேடம். ஆண்டி போடும் கீழே இறங்கிடும். அந்த 2 லைட்டு போட்டுருக்கோம். அந்த ரெண்டு லைட்டு போட்டாங்க. இப்போ அதை போட்டு கூட முடியாது, இது கூட முடியாது. போட்டுட்டு ஆசைக்கு